ஓடுற பஸ்ஸில் இருந்து ஒரு ரூபாக்காய் விழுதா கூட ஓடி போய் எடுப்பாடா இந்த பறமை. பந்தா பறமை. நாங்கள் 4 பேர், எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. என்ன பரமா 4 பேருன்னு சொன்ன? நம்ம 2 பேர் தான் இருக்கோம். கொஞ்சம் அங்கே பாருடா. எனக்கு சாவு பயத்தை கேட்டே பரமா. தயவு செஞ்சு சசிகுமார் வயசு பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்டா நொன்ன, நீ பேசுறது மட்டும் என்னடா ஜெய் வாய்ஸாடா? சுருங்கி போன பாய் வாய்ஸ் மாதிரி இருக்குடா. பரமா பேத்திய பஸ் ஏற்றி விடுறதுக்காக வந்திருக்கான் பரமா. அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணாத. யாருக்கு யாரா பேத்தி? அவ என்னோட மைமாடா, என் பொண்டாட்டி. நாங்களும் வெள்ளையா தானடா இருக்கோம். எங்களுக்கு எவ்வளோ லவ்வும் பண்ண மாட்டா, சிரிக்கவும் மாட்டா. பரமா அதுக்கு என்ன மாதிரி சிரிச்ச முகமா இருக்கணும் பரமா. உன்ன மாதிரி எப்போ உருன்னு இருந்தா எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது பரமா. இது ஓகேவாடா? ஓகே பரமா, இது அதுக்கு விட பரவாயில்ல. என்னடா சொன்ன? சிரிச்ச முகமா இருக்கிறத விட பரமா 2K கிட்ஸ் இருந்தாதான் பரமா எல்லா பொண்ணுங்களும் பார்ப்பாங்க. ஏன்டா நொன்னைகளா, இப்போ தெரியுதாடா எனக்கு ஏன் சிரிச்ச முகமே இல்லைன்னு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அழகரே வச்சிருந்தா இப்படி தாண்டா எப்போ பார்த்தாலும் உருனே இருக்க வேண்டியது இருக்கும். என்ன பரமா, பரமன்னா அவ்வளோதானா? நட்புக்காக எதுவும் செய்கிற பரமன் தாண்டா என்னோட பரம. பரமா இப்படி காமா சோமான் இருந்ததெல்லாம் போதும். நம்ம இப்போவே ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணி வேலைக்கு போகணும். அப்போ தான் நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க. போகலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்வியூ தானே, போய் அட்டன் பண்ணி வேலையை வாங்குகிறோம். அவ்வளோதான் பரமா. நம்ம போகிறோம், வாங்குகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். हेलो भैया, केकन मेकन कंपनी इधर है ना? நீ ஏதோ பேசுறேன்னு தெரியுதுடா, ஆனால் நீ இந்த பக்கம் வந்து பேசு. केकन मेकन कंपनी इधर है ना? मैं इंटरव्यू जा रहा है. ஆமாம் நந்தா, இன்டர்வியூ இருக்கு. நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்களா இன்டர்வியூக்கு? எந்த ஸ்டேட்டு நீங்கள்? பாய், நான் பீகார்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் பாயா. இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்களா இன்டர்வியூக்கு? பரவாயில்லையே. டே அழகரே, இந்த பீகார்லேருந்து வந்த பையன் எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கான் பர்றா. இவனுக்கு போட்டியா நம்ம எப்படிடா வேலைக்கு போகிறது, இன்டர்வியூ போகிறது? பரமா உன் நல்ல மனசு புரியும் பரமா. ஆனால் அவங்க எல்லா இடத்துக்கும் வேலைக்கு வருவாங்க பரமா. நம்ம ஆட்கள் வேலை பார்க்குற எல்லா இடத்துக்கும் வேலைக்கு வருவாங்க. நம்ம அதுக்காண்டி விட்டுட்டு போக முடியாதுல்ல. நம்மளும் வயிறு இருக்குல்ல நமக்கும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி மனசு உறுத்திச்சுடா, அதான் சொன்னேன். பரமா நீ அவன்கிட்ட கேளு மெதுவா. உனக்கு எப்படி இந்த இன்டர்வியூ கிடச்சிது, எப்படி இன்டர்வியூ டீட்டெயில் தெரிஞ்சுன்னு கேளு. பையா, உங்களுக்கு எப்படி இன்டர்வியூக்கு டீட்டெயில் கிடச்சிது? பரமா இதுக்கு நீ அவன்கிட்ட தமிழ்லே பேசியிருக்கலாம்டா. ஹிந்தி பேசுகிறேன்னு சொல்லி எதேதோ பண்ணுறியாடா. ஏன்டா இப்படி பண்ணுற? சோடதே பையா, நம்ம அக்கா வீட்டுக்காரரு அங்கே தான் மேனேஜர் அக்காரு. அவர் தான் இன்டர்வியூக்கு வாடா வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னார். சாரி பையா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நாங்களும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கோம். நாங்களும் உங்கள் கூட வருவோம். சரிங்களா பையா? பரமா இந்த ரியாக்ஷனை மாற்ற பரமா. படுபயங்கரமாக இருக்கிற பரமா. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம். ஆனால் நம்ம வாய்ப்பே யூஸ் பண்ணாமல் இருந்தால் அவங்க மட்டும்தான் வேலைக்கு வருவாங்க. நம்ம வீட்டில் இருந்து பல்லாங்குழி விளையாட வேண்டியதான். சரிடா சரிடா சரிடா, சாரிடா. நானும் பழக்க தோஷத்தில் நண்பனுக்காக விட்டு கொடுக்கலான்னு நினச்சிட்டேன். பையா, எத்தனை டீ வேடும்? தம்பி 2 சாயா தாங்க தம்பி. அழகரே, பார்த்தியாடா, எந்த ஸ்டேட்லேயே இருந்து வந்து இங்கே டீ கடையில் வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கான். பார்த்தியாடா, நம்ம தான்டா கௌரவம் பார்த்துட்ருக்கோம். பரமா பார்த்து பரமா, அவன் இந்த கடையோட ஓனர். என்னடா சொல்கிற? நீ என்ன சொல்கிற? வடக்கு நண்பர்கள் எல்லாருமே தொழிலாளியாக இப்போ இல்லை, நிறைய பேர் முதலாளியாக மாட்டாங்க. எப்படா இங்கே கடையை போட்டு எப்படா ஊருக்கெல்லாம் போவாங்க? எதுக்கு ஊருக்கு போகணும்? பொண்டாட்டி பிள்ளையை பார்க்குறதுக்கு. அவன் தான் இங்கேயே கல்யாணம் முடிச்சிட்டானே. 30 வயசு ஆச்சுடா, இன்னும் ஒருத்தன் கூட பொண்ணு கொடுக்கல. சரி சரி விடு பரமா, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாமா? இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன டேவிட்டே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? டேவிட்டே, இது யாரா? உன் தம்பியா? இல்லைங்கண்ணா, என்னோட பையன்.
என்ன அழகரு, என்னடா ஒரு மாதிரி இருக்க? டேவிட் இப்போதானடா ப்ளஸ் டூ முடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே குழந்தைய கூப்பிட்டு போகிறான். அவன் 2K கிட்ஸ்டா பரமா. நம்ம தான்டா இன்னும் கல்யாணம் முடிக்காமல் சுற்றிட்டு இருக்கோம். 2K கிட்ஸ்லாம் ஆல்ரெடி கல்யாணம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா.